சென்னையில் அமலாக்கத்துறை சோதனை என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அசோக் நகரில் உள்ள 2 இடங்களிலும் வேப்பேரியில் 1 இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவல். வேப்பேரியில் உள்ள மோகன்குமார் என்பவர் தொடர்பான இடத்திலும் சோதனை என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை அசோக் நகரில் உள்ள 2 இடங்களிலும் வேப்பேரியில் உள்ள 1 இடத்திலும் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில இதன் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னையின் 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய பைனான்சியர் மோகன்குமார் என்பவர் வீட்டிலும், அதே போன்று அசோக் நகரில் ஹரியன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற இடத்திலும் மொத்தமாக சென்னையில் 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று மதியம் முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பைனான்ஸ் தொடர்பான நிறுவனங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனையானது 2 நாட்கள் நடைபெறும் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவில் இவர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் எனவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி.